அஸ்ஸலாமு அலைக்கும். மினிமலிஸ்டா என்னோட மார்னிங் ரொட்டீன் பசங்க ஸ்கூலுக்குலாம் போனதுக்கு பின்னாடி எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி வேலையை பிளான் பண்ணி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் இருக்க போது. வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக் இருக்குது. வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு யாசின் அனூப் சமையல். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கு பின்னாடி காலையில் ஃபஸ்ட்டு வேலை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு பின்னாடி வாசல் முன்னாடி வாசலை க்ளீன் பண்ணுறது. அதையுமே கொஞ்சம் பிரித்து பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பின்னாடி வாசலை கழுவி விட்டுட்டு பின்னாடியில் இருக்கிற செடியெல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடுவேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற வாசலை பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வாசல் ஃபுல்லாக வெயில் பட்டு ரொம்ப காலையே வைக்க முடியாத அளவுக்கு சூடும். அப்போ சாயங்காலம் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஈவினிங் வாசலில் உட்காரோம் கொஞ்சம் நேரம், அப்போ நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கழுவி விடுற மாதிரி இருக்கும். அப்படியே வாசலில் இருக்க செடிக்கும் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆர்வத்தில் நிறைய செடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாமல் முக்கியமாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச செடி, அதாவது தேவை உள்ள செடியை மட்டும் வச்சுருக்கிறேன். பப்பாளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் முள்ளு முருங்கை, பிரண்டை அதிகமாக துவையலுக்கு அதுக்கப்புறம் சட்னிக்கெலாம் செய்வேன். அதனால் பிரண்டை வச்சுருக்கிறேன். முன்னாடி பார்த்திங்கன்னா பெருசாக வைக்கலை, மணி பிளான்ட்டு அதுக்கப்புறம் அழகு செடி மட்டும் தான் வச்சுருக்கேன். அதையும் காமிக்கிறேன். என்னால் ஈஸியாக எதை மெயின்டைன் பண்ண முடியுமோ அதை தான் நான் வச்சுருக்கிறேன். இப்போ நிறைய செடியெல்லாம் டீக்ளரிங் பண்ணிட்டேன். எனக்கு நிறைய வேலை வைக்கிற மாதிரி இருந்துச்சு, மெயின்டைன் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு. மணி பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா 2-3 நாள் தண்ணி ஊற்றலை அப்படின்னாலுமே நல்லாயிருக்கும். 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினாலே போதும், நல்லா வளர்ந்துடும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் அதை மட்டும் நிறைய வச்சுருக்கிறேன் முன்னாடி. மத்தியானம் ஹஸ்பண்ட் மீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால காலையில் பசங்களுக்கு சிம்பிளாக தயிர் சோறும் உருளைக்கிழங்கும் வச்சு முடித்தாச்சு. ஸ்கூலுக்கு நான்வெஜ் அலோடு இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா காலையிலேயே சமையலை முடிச்சிருவேன் எப்பயுமே. இப்போ மத்தியானம் மீன் வாங்கிட்டு வரதுனால மத்தியானம் தான் எங்களுக்கு சமைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் காலையிலேயும் நிறைய செஞ்சுட்டு பசங்களுக்கு, அதுக்கப்புறம் மத்தியானம் செஞ்சோம் அப்படின்னா நிறைய வேலை இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளாக காலையில் முடிச்சுட்டு மத்தியானம் எங்களுக்கு மீன் செய்ய போகிறேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இனிமேல் மத்தியானம் லஞ்ச் வேலையை இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். பசங்க நைட் அல்லது அடுத்த நாள் வீட்டுக்கு வந்தோன்னே வேணால் மீன் சாப்பிட்டுக்குருவாங்க. வீட்லேயுமே எல்லா க்ளீனிங் வேலையுமே முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் லஞ்ச் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணணும். வீட்டில் காலையில் ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணி வீடை க்ளீனப் பண்ணிடுவேன். டெய்லி க்ளீனிங் ரூட்டீன் வீடியோ சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு 15 நிமிஷத்துலேயே முடிக்கிற மாதிரி தான் என்னோடய க்ளீனிங் இருக்கும். காலையில் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா வீடு நல்லா க்ளீனாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங் பசங்க வர அதுக்கப்புறம் பசங்க வந்த பின்னாடி ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு க்ளீன் பண்ணுறது தான், கூட்டுறது தான். அதுக்கப்புறம் இடையில கூட்டுறதோ எந்த க்ளீனிங் வேலையுமே இருக்காது. காலையில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வீடு ஃபுல்லாமே நல்லா அந்த 15 நிமிஷம் க்ளீனிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. இது மீன் பேர் கட்லான்னு நினைக்கிறேன், சரியாக தெரியலை. மீன் முட்டையும் இன்றைக்கி கொஞ்சம் கிடச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வெங்காயமுமே கட் பண்ணி வச்சாச்சு. பாத்திரம் பெருசாக இல்லை, எல்லாமே காலையில் கொஞ்சம் சிம்பிளான தயிர் சோறு அப்படின்றனால பசங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக செஞ்சு காலி பண்ணியாச்சு காலையிலேயே. அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா கூழ் தான், அதனால் அதுவுமே காலி ஆயிடுச்சு. இப்போ மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீன் குழம்பு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப நேரம் கொதிச்சு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னாலே 2 நாளைக்கு வர மாதிரி பண்ணிடுவேன். மீல் பிளான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த மீன் பிளான் அப்போ இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கிற போது எப்படி எழுதுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 நாளைக்குமே மீன் குழம்புன்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். ரொம்ப சிம்பிளாகவே எழுதணும். மீன் பிளான் எழுதணுன்றக்காக நம்ம பெருசாக ரெசிபி எழுதணும்னு தேவையில்லை. நம்ம வீட்டில் என்ன பழைய குழம்புனா பழைய குழம்புன்னு சொல்லிட்டு மீன் பிளான் எழுதிடலாம். மீன் குழம்புன்னும் போது பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு வர மாதிரி வச்சுருவேன். அதே மாதிரி ஒரு 2 வேளைக்கு சட்னியும் அதுக்கப்புறம் இந்த குழம்பு இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். சட்னி வைக்கும்போது கொஞ்சம் கம்மியாக வச்சுருவேன். சில நேரம் சட்னி வைக்காமல் இந்த மீன் குழம்பு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கலாம்னு சொல்லிட்டு அதைவே வச்சு ஓட்டிடுவேன். மீன் குழம்புமே மற்ற வேலையை விட ரொம்ப ஈஸியாக வேலை முடிச்சிடலாம். காய்கறிலாம் பெருசாக கட் பண்ணுற வேலை இருக்காது. இன்றைக்கி முருங்கைக்காய் நல்லா பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க, நல்ல காயாக இருந்துச்சு. அதை போட்டு மீன் குழம்பு வச்சாச்சு.
நேத்துலாம் பார்த்தீங்கன்னா, சரியான வேலை. இந்த மசாலா பொடி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த கோதுமை மாவு அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை கழுவி காய வைக்கிறது, எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலை நிறைய இருந்துச்சு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்படி பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு நேரம் வேலை எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, ஒரு நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், தப்பே இல்லை. ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தான் லீவே இல்லை பார்த்தீங்களா? அதனால் நம்மளாம் லீவ் எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. அதனால் கொஞ்சம் சிம்பிளாக எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம இஷ்டப்படி. மீன் குழம்பு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் ரெசிபி. அதே மாதிரி தான் நான் வச்சுருக்கிறேன். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த 3 மசாலா தான் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் புளி பேஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருந்தனால இந்த மாதிரி குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் புளி பேஸ்ட்டு செஞ்சு வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு வச்சு பாருங்கள். புளிக்குழம்பு மீன் குழம்புக்காவது நம்ம அதிகமாக புளி சேர்ப்போம், புளி கரைப்போம். ஆனால் அந்த சாம்பாருக்குலாம் ரொம்ப கம்மியாக தானே புளி சேர்ப்போம். அப்போலாம் அதுக்குன்னு நம்ம கொஞ்சமாக சேர்த்து அதை கரைச்சி அந்த பாத்திரம் வந்து சேரும் இல்லையா? அந்த மாதிரி சேராமல் நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி புளி பேஸ்ட் வைக்கும்போது அந்த சாம்பாருக்குலாம் கொஞ்சமாக தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம 1 டீஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ மீன் குழம்பு கொதிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா, மீன் வறுவலுக்கான ப்ரிப்பரேஷனும் போய்கிட்டுருக்கு. வறுவலுக்குமே பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கும் சேர்த்து தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். கரெக்டாக வந்து 2 கிலோ கிட்ட இருந்துச்சு மீன். அதனால் பார்த்திங்கன்னா அந்த தலையை மட்டும் குழம்புக்கு வச்சுட்டு மற்ற பீஸெல்லாம் வந்து வறுவலுக்கே நான் வச்சுக்கிட்டேன். தலை வந்து குழம்புல போடுற மீன் வந்து பெருசாக யாருக்கும் பிடிக்காது. வறுவல் தான் அதிகமாக பிடிக்குன்றனால தலை மட்டும் அந்த எலும்பாக இருந்துச்சு, பெரிய பெரிய தலையாக அதை மட்டும் வந்து அதுவே நிறையா வந்துச்சு. அதை மட்டும் குழம்புல போட்டுட்டு மற்றதெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். மினிமலிஸ்ட்டுன்றது பார்த்திங்கன்னா, நம்ம பொருளை மட்டும் குறைச்சிக்கிறதுல மட்டும் நம்ம அதை அப்ளை பண்ணணும்னு இல்லை. நம்ம வேலைகளை குறைச்சிக்கிறதுலையுமே நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி சமையலை குறைச்சிக்கிறதுலையுமே அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எதுலலாம் வந்து எவ்வளோ சிம்பிளிஃபையாக இருக்கணுமோ அவ்வளோ தூரம் சிம்பிளிஃபையாக இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய ரிலாக்ஸான டைம் கிடைக்கும். ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். நிறைய மணி சேவ் ஆகும். இப்போ காலையில் நான் ஒரு 15 நிமிஷத்துலேயே நான் வீடை வந்து க்ளீனப் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லையா? இதே நான் ஃபஸ்ட்டு நிறைய திங்ஸ் வச்சுருக்கும் போது அவ்வளோ வேலை இருக்கும். எதை எங்கே வைக்கிறதுனே தெரியாது. ஆனால் க்ளீன் பண்ணி முடித்தோடனே கலைஞ்ச மாதிரி ஆயிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொருளையும் தேடுறதுக்கான நேரம் வந்து அதிகமாயிரும். ஏன்னா பொருள் அதிகமாக இருக்குன்றனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தேடுறதுக்கும் அதிக நேரம் செலவாகும். எது எங்கே வச்சோன்னு தெரியாது. இப்போ நம்ம கம்மியான பொருள் வச்சுருக்கனால நம்மளுக்கு எது எங்கே இருக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நம்ம பசங்க வந்து ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து அவங்களே அவங்க பொருளை வந்து எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதனால் ரொம்ப ரிலாக்ஸாக வந்து வேலை முடிஞ்சிடும். இதுக்கான காரணம் தான் மெயினாக வந்து கிச்சன்லையாக இருக்கட்டும், வீட்லேயா இருக்கட்டும் வேலை ஈஸியாக எனக்கு முடிகிறதுக்கான காரணமே. இப்போ நான் பொரிச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மீன் முட்டை. இது வந்து நிறைய கடையில் கிடைக்கும். கடையிலே வந்து வச்சுருப்பாங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பொரிச்சிக்கிட்டேன். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்றதுக்காக இதுலேயும் முட்டையும் போட்டு பொரிச்சிருக்கேன். இதோட ரெசிபி தனியாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா பொடி இதெல்லாம் அரைக்கிற வேலை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து அந்த வேலையும் இருக்குது. அதனால் டின்னருக்கு வந்து இதையே நாங்கள் வந்து வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு டின்னருக்கு வந்து இந்த மீன் குழம்பு சோறே வந்து வச்சிடலாம். ஏன்னா பசங்க சாப்பிடல இல்லையா? அதனால் டிஃபன் செய்யாமல் இதையே வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ரைஸ் மில்லுக்கு போய் கோதுமை மாவு, மசாலா பொடி இது எல்லாமே நல்லா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து டின்னர் வேலையும் முடிச்சாச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.